Hi friends, welcome to Meena's Samayal. Meena's Quick Samayalல இன்னைக்கு நாம பார்க்க போறது Children's Day Special Idly Tikka. பொதுவா நம்ம வீடுகள்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஈஸியான ஆப்ஷன் வந்து இட்லி தாங்க. ஸோ இட்லிக்கு தொட்டுக்க ஒன்று சாம்பார் செய்வோம், இல்லைன்னா சட்னி செய்வோம். சட்னியில் வந்து வேரியேஷன்ஸ் காட்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணாலும் இட்லி வந்து இட்லி தானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு டிஃபனாக ஆயிடுச்சுங்க. ஆனால் அதே இட்லியை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இட்லி டிக்காவில் வந்து நான் நிறைய வெஜிடபிள்ஸ், அதுவும் கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் இன்கார்பரேட் பண்ணி, அதுவும் முக்கியமாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீஸும் அதில் வந்து நான் சேர்த்துக்கிட்டு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து இந்த மாதிரி அட்ராக்டிவாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணி காட்டும் போது அன்லிமிட்டடாக சாப்பிடுவாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் இட்லி டிக்கா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இட்லி டிக்கா செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி பேபி இட்லிஸை வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப் அப்படிங்கும்போது மற்ற இன்க்ரீடியன்ஸும் ஒரே கப்பு தான். ஸோ சேம் மெஷர்மெண்ட்டு. ஸோ 3 கலர் பெல் பெப்பர்ஸ், இதுவும் ஒரு கப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து ப்ராசஸ்டு சீஸ், மாஸ்ரெல்லாவோ இல்லை ஷெடாரோ அந்த மாதிரி கிடையாது, ரெடி டு ஈட் ப்ராசஸ் சீஸ், அதுவும் சேம் குவான்டிட்டி. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இட்லி மிளகா பொடி, இது ரெகுலர் இட்லி மிளகா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட் அண்ட் தேவையான அளவு ஆயில். அண்ட் இது வந்து டூத் பிக்ஸ் இல்லை ஃப்ரூட் பிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் கிடைக்கலன்னா இந்த ரெகுலர் டூத் பிக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். அடுத்தது இட்லி டிக்கா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் இந்த ரெடி பண்ண இட்லிஸை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இட்லிஸில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, இந்த கார்ன்ஃப்ளவருக்காக மட்டும்தான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுற காரணம் வந்து நல்ல அந்த இட்லிஸை வந்து ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும், அதுக்காக. ஸோ இட்லிஸை வந்து எல்லாமே வந்து ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த சின்ன இட்லி மோல்டு இல்லைன்னா பெரிய இட்லி கூட நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி கூட நீங்கள் இதே ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ ஈவனாக வந்து கோட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பேனை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். பேன் வந்து சூடாயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போதுமானது. ப்ரிஃபரபிளி நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். இப்போது இட்லிஸ் வந்து லைட்டாக ப்ரௌனிங் வர ஆரம்பிச்சாச்சு. இன்னுமே வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வரட்டும். ரொம்ப கண்டினியூஸாக கிளற வேண்டாம். ஒரு 1 மினிட் கேப்பில் வந்து நம்ம கிளறலாம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. நம்ம போட்ட கார்ன்ஃப்ளவரில் கூட நல்லாவே இழுத்தாச்சு. அடுத்து இது ஒரு பவுலுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இதே பேனில் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல் தி 3 பெல் பெப்பர்ஸ், க்ரீன், எல்லோ, இதுக்கப்புறமா ரெட். இது வந்து ரொம்ப வாடக்கூடாது, ஓரளவுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் மெயின்டைன் பண்ணணும். அட் த சேம் டைம் குக்கும் ஆகணும். இது வந்து அது பாட்டில் குக் ஆகிட்டு இருக்கட்டும். மீன்வைல் இட்லிஸ் வந்து சூடாக இருக்கும்போதே மிளகா பொடியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு, கொஞ்சமாக சால்ட். ஆக்சுவலாக இட்லி மிளகா பொடியிலேயே சால்ட் இருக்குது, ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இது சூடாக இருக்கும்போது தான் மிளகா பொடி வந்து ஒட்டும். ஸோ 1 ஸ்டெப் இஸ் ஓவர். ஸோ இது வந்து பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம சாட்டே பண்ணலாம்.
ஃப்ளேம் வந்து மாட்ரேட்லேயே இருக்கட்டும். ஸோ கேப்சிகம் இப்போ தான் லைட்டாக ப்ரௌனிங் வர ஆரம்பிச்சிருக்கு ஹியர் அண்ட் தேர். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப பச்சையாக இருக்கும், பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி இருக்கணும். அட் த சேம் டைம் ரொம்பவும் பலம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், ஹியர் அண்ட் தேர் உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங்ஸ் தெரியுது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஸ்டேஜ். நான் ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த கேப்சிகம்க்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் ஜாஸ்தி போட வேண்டாம், ஏன்னா பிள்ளைங்களுக்காக நம்ம செய்யும்போது காரம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். அண்ட் கொஞ்சமாக சால்ட், இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு சால்ட். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இட்லி டிக்காக்கு வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடியாக இருக்குது. இட்லிஸ் இருக்குது, பெல் பெப்பர்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம ஸ்பைசிங் கூட பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சீஸ் கூட க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி வந்து அசெம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு டூத் பிக்காக எடுத்துக்கோங்க. ஸோ முதல்ல ஒரு பெல் பெப்பர், அதுக்கப்புறமா ஒரு இட்லியை வந்து போட்டுடலாம். அடுத்தது இன்னொரு பெல் பெப்பர். கலர்ஸ் வந்து நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்து சீஸ், அதுக்கப்புறமா அடுத்து இன்னொரு கலர் பெல் பெப்பர். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து கலர்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே கூட வரலாம். இன்கேஸ் பிள்ளைங்க வந்து அதிகமாக வந்து சீஸ் பிடிச்சதுன்னா இன்னொரு சீஸ் க்யூப் கூட போடலாம், தப்பில்லை. ஜென்ரலாக வந்து இட்லியோ தோசையோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா பிள்ளைங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஆக்சுவலாக சைலண்ட்டாக வந்து நம்ம பெல் பெப்பர்ஸ் கூட ஆட் பண்ணுறோம். அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அந்த சீஸை மட்டும்தான் அவங்க வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் வெஜிடபிள் வந்து இன்டேக் வந்து கொடுக்குறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. எஸ்பெஷலி வீட்டில் வந்து பிள்ளைங்களுடைய பர்த்டே பார்ட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் இது செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுடுவாங்க. இதில் வந்து பைனாப்பிள் க்யூப் கூட வைக்கலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஃப்ரூட் வந்து இன்சர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இட்லிஸ் அண்ட் பெல் பெப்பர்ஸை வந்து இந்த மாதிரி அழகாக கோத்து வச்சிடலாம். ஸோ ஆர் இட்லி டிக்கா இஸ் ரெடி. இந்த சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் இட்லி டிக்கா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. இது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷாக அமையும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அ வெரி வெரி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.